ஓம் ஸ்ரீ சாய்ராம். பாபாவின் வாக்கு மகா வாக்கு. உன் கவலைகள் அனைத்தும் தீரும். இந்த சாய் வாக்கு சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை. இன்று இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் அது தற்செயலாக அல்ல. நானே உன்னை இங்கு அழைத்திருக்கிறேன். உன்னுடைய பாரத்தை சுமக்க முடியாமல் பாபா எனக்கு யாரும் இல்லையா என்று நீ கதறி அழுது அந்த நள்ளிரவில் அழும் குரல் என் செவிகளில் விழுந்து அதற்கென பதிலை உன்னிடம் நேரடியாக சொல்லவே இந்த பாபா இன்று வந்திருக்கிறேன். இப்போது உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் என் முகத்தை நினைத்துக்கொள். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. இங்கு இந்த திரையில் தோன்றும் எண்கள் 1, 2, 3 ஆகிய 3 எண்களையும் உன் உள் மனதுக்கு தோன்றும் ஒரு எண்ணை தேர்ந்தெடு. உன்னுடைய இந்த நிலையை மாற்ற உனக்கான ரகசிய வாக்கு இது. எண் 1, தேர்ந்தெடுத்தவர்களுக்கான வாக்கு. காத்திருப்பு மற்றும் புதிய விடியல். என் அன்பு குழந்தையே, நீ எண் 1 தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் உன்னுடைய தற்போதைய நிலை காத்திருப்பு. ஏதோ ஒரு காரியம், ஒரு வேலை அல்லது ஒரு மனிதரின் வருகைக்காக நீ நீண்ட நாட்களாக, ஏன் சில வருடங்களாக கூட காத்து கொண்டு இருக்கிறாய். பாபா, எல்லோருக்குமே நல்லது நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம்? என் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று நீ என் மீது கோபப்படுகிறாய். என் அன்பு குழந்தையே, ஒரு தந்தை தன் பிள்ளைகள் எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக அறிவான். நீ கேட்கும் விஷயம் இப்போது உனக்கு கிடைத்தால் அதனால் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரலாம். அதனால்தான் அதை உன்னிடமிருந்து தள்ளி வைக்கிறான். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது வலிக்கும், ஆனால் இறுதியில் அது அழகான சிலையாக மாறும். அதுபோலதான் உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகளும். நீ எதையும் இழந்து விட்டதாக நினைத்து தினமும் கண்ணீர் வடிக்கிறாயோ, அதைவிட 100 மடங்கு சிறந்த ஒரு வாழ்க்கை நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து விட்டன. இன்னும் சில நாட்களுக்குள் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு திசையில் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்தி உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றும். நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு. உன் பாபா நான் உன்னை கைவிட மாட்டேன். 2வது எண் தேர்ந்தெடுத்தவர்களுக்கான வாக்கு. ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தின் அமைதி. என் அன்பு குழந்தையே, நீ எண் 2 தேர்ந்தெடுத்து இருக்கிறாய் என்றால் நீ இப்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான சோர்வை சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உடல் நலம் அல்லது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் ஆரோக்கியம் உனக்கு மிக நெருக்கமானவர்களின் ஆரோக்கியம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தின் வீண் சண்டைகள், நிம்மதியற்ற சூழலும் நிலவுகிறது. நீ மிகவும் நம்பிய சில மனிதர்களின் துரோகம், அவர்களின் கசப்பான வார்த்தைகளும் உன்னை உடைத்து விட்டன. உன்னை நோக்கி வீசப்படும் பழி சொற்களும் துரோகங்களையும் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் பின்னால் நான் இருக்கும்போது உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது.
உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் உன்னுடைய உயர்வை கண்டு அனைவரும் வியக்கும்படி நான் செய்வேன். மனிதர்களின் வார்த்தைகளை நினைத்து உன்னுடைய தற்போதைய நிம்மதியை கெடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய உடல் உபாதைகளுக்கு உனது குடும்பத்தில் இருக்கும் தீய சக்தியின் ஆற்றலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்னுடைய உதி உன்னை காக்கும் பேராயுதமாக மாறும். இன்று முதல் உன் இல்லத்தில் நேர்மறை மாற்றங்கள் தொடங்கும். எதற்கும் கலங்காதே. இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். 3வது என்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்கான வாக்கு. பண பிரச்சனைகள் மற்றும் தொழிலில் உயர்வு. என் அன்பு குழந்தையே, நீ 3வதை தேர்ந்தெடுத்து இருக்கிறாய் என்றால் என்னுடைய தற்போதைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் பண நெருக்கடியும் கடன் தொல்லையும் தான். நாளை என்ன நடக்கும்? வாங்கிய கடனை எப்படி கொடுப்பது? அவமானங்கள் வந்துவிடுமோ? என்ன பயம் உன்னை அணு அணுவாக வதைக்கிறது. வேலையிடத்தில் அல்லது தொழிலில் கடுமையாக நஷ்டமும் தடைகளும் உன்னை முடக்கி போட்டிருக்கிறது. பயப்படாதே என் அன்பு குழந்தையே. உன்னுடைய கடின உழைப்பும் நேர்மையும் எனக்கு நன்றாக தெரியும். சூழ்நிலை காரணமாக நீ இன்று கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைப்பது என் பொறுப்பு. இப்போதைக்கு உனக்கு வந்திருப்பது ஒரு சிறிய சோதனை மட்டுமே. இது உன்னுடைய நிரந்தர வாழ்க்கை அல்ல. மிக விரைவில் உன்னுடைய பண பிரச்சனைகள் தீரப்போகிறது. உனக்கு மூடிய கதவுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாய் திறக்கும். ஒரு புதிய வருமானம் வழியோ அல்லது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த தகுதியான ஒரு வேலையோ அல்லது தொழிலோ எல்லாம் நன்றாக அமையும். நீ எதிர்பார்த்த தகுதியான வேலையோ அல்லது தொழிலில் பெரிய லாபமோ உனக்கு கிடைக்கும். நான் வழி செய்வேன். சாய்பாபாவின் அகராதியில் கைவிடுதல் என்ற வார்த்தையே இல்லை. என் மீது முழு நம்பிக்கை வை. அற்புதங்கள் நடக்கும். பாபாவின் மகா ஆசி மற்றும் சரணாகதி. என் அன்பு தங்கமே, நீங்கள் எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பு தங்கங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு கிடைத்துவிட்டது. ஏன் இந்த வீண் கவலை? உங்கள் பாபா நான் இருக்கும்போது உங்களுடைய கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்காலம் நான் மிக அழகாக மாற்றி அமைப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் முழு மனதையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புது நம்பிக்கையை தந்திருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த என்னையும் ஓம் சாய்ராம் என்ற மகா மந்திரத்தை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் கமெண்டை நான் படித்து கொண்டுதான் இருக்கிறேன். பாபாவின் இந்த மகா வாக்கு மற்ற பக்தர்களையும் சென்றடைய இருக்கிறேன். பாபாவின் இந்த மகா வாக்கு மற்ற பக்தர்கள் சென்றடைய இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிருங்கள். சாய்ராம். எப்போதும் உங்களோடு நான் இருக்கிறேன். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜெய் சாய்ராம்.
அல்லாஹ் மாலிக்